அதாவது மோடி உட்பட அமித்ஷா இவங்க எல்லாருமே பிஜேபியில் மிகுந்த பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கான ஒரு உதாரணத்தில் இதுவும் ஒன்று. அப்போ அம்பானி அதானி எனக்கு பணம் தர்றாங்கன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க, அது நடக்கலை, நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்க அம்பானி அதானிகிட்ட? இப்போ இந்த நோட்டான ஒன்று இருக்கிற சமயத்தில் எப்படி அன்னபோஸ்ட்னு நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும்? இப்போ அது சம்மந்தமான உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கூட இருக்குல்ல. குஜராத் முதற்கொண்டு மாநிலங்களில் ஆம் ஆத்மிக்கு குறிப்பாக கெஜ்ரிவாலுக்கான ஒரு மரியாதை இருக்கு. இப்போ அந்த மரியாதை கூடி இருக்கு. கேள்விக்கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. தேசிய அளவில் சமீபத்தில் நடைபெற்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மோடிக்கும் அம்பானி அதானி இவங்களுக்கும் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி சட்டசபையில் பேச போய் தான் இவரை டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணாங்கன்னே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இருந்தவங்க இப்போ திடீர்னு அம்பானி அதானியும் காங்கிரஸுக்கு கருப்பு பணத்தை கொடுத்துருக்காங்க, காங்கிரஸ் ஆஃபீஸில் போய் இறங்கியிருக்கு அப்படின்லாம் இது பொதுக்கூட்டத்தில் மோடி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதாவது மோடி உட்பட அமித்ஷா இவங்க எல்லாருமே பிஜேபியில் மிகுந்த பயத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது கான ஒரு உதாரணத்தில் இதுவும் ஒன்று. இப்போ ஆரம்பத்தில் சொன்னாங்க 400 தொகுதியில் வெற்றி பெறுவோம், அது இதுன்னாங்க. அப்படியே சுரத்து குறைஞ்சிச்சு. இந்த 10 வருடங்கள்ல என்ன செஞ்சோம், என்னென்ன சாதிச்சோம் அப்படிங்கிறதோ இல்லை இன்னும் என்ன செய்ய போறோங்கிறதெல்லாம் கூட இல்லை. முழுக்க ஒரு மதவாத ரீதியாகவும் ஒரு இன பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி தான் அவருடைய பேச்சு. இஸ்லாமியர்களை பற்றின பேச்சா இருக்கட்டும், அதே மாதிரி பொய்யான செய்தி. இப்போ காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில இல்லாத விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தா உங்கள்ட்ட 2 எருவு மாடு இருந்தா ஒன்று பிடிங்கிடுவாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குல்ல, அந்த வகையிலான ஒரு பேச்சு தான் இந்த பேச்சும். ஏன்னா இது அம்பானி அதானி யாருக்கு நெருக்கங்கிறது உலகறிந்த ஒரு விஷயம். யாரோட வெளிநாடு பிறந்தாங்க, யாருக்கு எத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது, எவ்வளவு நெருக்கம், அவங்க நிறுவனங்கள்லேருந்து இவங்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக என்னென்னலாம் வந்தது, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் கூட ஒரு கூச்சு நாச்சமே இல்லாம தன்னோட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த அப்படியே தூக்கி எதிர் சைடு போடுறாரு. அந்த பயம், எதையாவது சொல்லி நம்ம தப்பிச்சிட மாட்டோமா, ஒரு உயிர் போற நிலைமையில, அதாவது தோற்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கிறப்ப எதையாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுல அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான் இவர் தெலுங்கானால பேசுனது. ராகுல் காங்கிரஸ் இளவரசர் 5 தொழிலதிபரை பத்தி பேசிட்டே இருப்பாரு. முக்கியமா அதானி அம்பானியை பத்தி பேசியிருப்பாரு. இப்ப தேர்தலும் வந்ததுக்கு அப்புறம் பேசுறது இல்ல. இப்ப கருப்பு பணம் அடங்கிய டெம்போ வேன் காங்கிரஸ் ஆபீஸுக்கு போச்சா அப்படின்னு ரொம்ப ஒரு கலைநயமா பேசுற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாரு. இப்ப எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன, ராகுலும் கேட்டிருக்கிறாரு, ஒரு பாமரனுக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப அவங்கள்ட்ட கருப்பு பணம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தானே சொன்னீங்க கருப்பு பணத்தை ஒழிப்பேன்ட்டு. இப்போ 10 வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க. அது கரெக்ட் தான். இப்போ ஒவ்வொரு அமலாக்கத்துறையிலேருந்து ஒவ்வொரு துறை இன்கம் டேக்ஸும் வச்சுக்கிட்டு எத்தனை பேரை நீங்கள் எதிர்கட்சி ஆட்களை எவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறீங்க. அப்போ அவ்வளவு செல்வாக்கும் அதுக்கான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கலாமே. ஆமா, இல்ல திடீர்னு எதுவும் அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் சன் முட்டிக்கிடுச்சா? அதாவது அதானி அம்பானிக்கும் நிச்சயமா வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதானி அம்பானிங்கிறவங்க ஒரு தொழிலதிபர்கள் அது பெரும் முதலாளிகள் எப்பயுமே ஆளுங்கட்சியை எதிர்த்து இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க. தவிர இவங்களுக்கு ஒரு ஆளுங்கட்சி தொழிலதிபர் அப்படிங்கிறத தாண்டின ஒரு பைண்ட் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அப்படிங்கிறப்ப இது தெரியாம சொன்னதோ இல்லை வாய் தவறிய சொன்னதோ இல்லை ஒரு 2 பேருக்குமான ஒரு பிணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கானது இல்லை. அவங்க 2 பேர்கிட்டயுமே ஒரு சொல்லியிருப்பாரு, பேசி வச்சிருப்பாரு. இந்த மாதிரிப்பா நான் என்ன பண்றதுன்னு தெரியல, ஜெயிக்கிறதே ஒரு பெரிய பாடா இருக்கும் போல இருக்கு, நான் ஏதாவது சொல்லிக்கிறேன், அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ராகுல் கூட அதை வச்சு தானே சொல்றாரு. சரி இது மாதிரி இருக்குன்னு சொல்றீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுன்னு தானே கேட்கிறாரு. கருப்பு பணம் இருக்குன்னு என்ன செஞ்சீங்க தானே கேட்கிறாரு. இவர் பேசுனதோட ராகுல் பேசின பதிலடி நல்லா ரீச் ஆயிருக்கு போல இருக்கு. ஆமா, அவருக்கு ரொம்ப ஒரு எவ்வளவு சொல்றேன்னா ரொம்ப ஃபோர்ஸா கேட்கிறாரு. மோடி பயந்துட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வருது, இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான விஷயத்த நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இது ரொம்ப அருமையா அவர் கேட்டிருக்காரு. அப்ப அம்பானி அதானி எனக்கு பணம் தர்றாங்கன்னு சொல்லி நீங்க பேசுறீங்க, அது நடக்கலை, நீங்க பேசுறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு வாங்கினீங்க அம்பானி அதானிட்ட? அப்ப அதை வச்சானே நீங்க நினைக்கிறீங்க. அப்ப நீங்க எவ்வளவு வாங்கினீங்க, இதுக்கான விசாரணை வைங்க.
அவர் சொல்றது நியாயமான விஷயம் தானே. ஆமா. இந்த விஷயம் பெரிய அளவுல வாக்காளர்கள்ட்ட எடுபடும். எடுபடும். நிச்சயமா இது காங்கிரஸுக்கு சாதகமான ஒரு விஷயம் அது. தானா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாரு மோடி. தவளை தன் வாயால் ஆமா. கெடுங்கிற அது மாரி மாரி. நெறைய விஷயங்கள் இந்த தடவ பேசியிருக்கிறாங்க அவங்க. ஆமா. அதுல ஒரு விஷயமா இருக்கிறப்ப, பாமரர்கள் கேட்க தானே செய்வாங்க. ம். இப்ப எலக்ஷன் நெருக்கத்துல திடீர்னு வந்து பல 100 கோடி ஏதோ கருப்பு பணம் குடுத்தாங்கிறிய. நீ 10 வருஷமா என்னென்ன வாங்குன? அந்த ம். கேள்வி வரும்ல. இத வந்து இவரே நினைவுபடுத்துறதுக்கான ஒரு விஷயமா பண்ணிட்டாரு. ஆமா, இது ஆமா. பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை தான் அது ஏற்படுத்தும். ம். அதே மாரி தேர்தல் ஆணையத்த விமர்சிச்சு வந்து இவரு கார்கே வந்து கடிதம் எழுதியிருக்காரு. ம். அதுக்கு அவங்க என்ன பதில் போட்டிருக்காங்கன்னா, குழப்பத்தை உருவாக்கும் வகையில எழுதப்பட்ட கடிதம் இது ம். அப்படின்னு இவருக்கே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆமா. இது ரொம்ப அதுவும் சொல்லப்போனா கார்கேவுடைய அச்சம் நியாயமானது. இப்ப தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப சூரத் ஆமா. முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா, அ 2 தொகுதியில வந்து அன்அப்போஸ்ட்ன்னு பிஜேபி வந்திருக்காங்க. ம். ஒரு இதுல வந்து காங்கிரஸ் வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுது. ம். இன்னொரு இதுல வந்து அவரு வாபஸ் வாங்கிட்டு பிஜேபியிலே சேர்றாரு. ஆமா. அதே மாரி ஒரு தொகுதியில பகுஜன் சமாஜ் கட்சி, அதுவும் ஒரு செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு தான். அந்த கட்சி வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டு பண்றாரு. பண்றாங்க. அதே ம். மாரி ம். சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் கொத்து கொத்தா வாபஸ் வாங்குறாங்க. ம். ம். அமித்ஷா தொகுதியில. அதுல அன்அப்போஸ்ட் ஆமா. அவன் அறிவிக்கல. மத்த 2 ஆமா. தொகுதி சொல்றேன். பொதுவா நடைமுறைகள். இதெல்லாம் பார்க்கிறப்பயே தெரியுதுல்ல உங்களுக்கு வந்து இவங்க பிஜேபியுடைய ஒரு அழுத்தத்தினால இந்த மாரிலாம் ம். நடக்குது அப்படின்னு. இப்ப இதெல்லாம் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்குது தேர்தல் கமிஷன். தேர்தல் ஆணையம். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்ப இந்த நோட்டான்னு ஒண்ணு இருக்கிற சமயத்துல எப்படி அன்அப்போஸ்ட்ன்னு நீங்க ஒரு விஷயத்த சொல்ல முடியும்? இப்ப அது ம். சம்பந்தமான உச்சநீதிமன்றத்துல வழக்கு கூட இருக்குல்ல. ஆமா. அப்ப அது நம்பிக்கை இல்லாம போயிடுது. ஒரு விஷயம். ம். அடுத்தது கேரளால ஆரம்பத்திலேயே நம்ம ஏற்கனவே பேசின விஷயம் தான் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. கேரளால எந்த கட்சிக்கு வாக்களிச்சாலும் பிஜேபிக்கு வர்ற மாரி இருக்குன்னு சொல்ல ஒரு புகார் வந்தது. ஆமா. அதே மாரி நீலகிரியில பார்த்தீங்கன்னா, வெயில் தாங்காம சிசிடிவி ஒர்க் ஆவல, இது ஒர்க் ஆவலங்கிறாங்க. ஒரு ம். குளு பிரதேசத்துல வெயிலுக்கே இது விடலன்னா, மற்ற வெப்பமான ஊர்கள்ல என்ன ஆகும்? என்ன? தவிர இந்த இவ்வளவு நீண்ட கிட்டத்தட்ட ஒரு 1 மாதத்துக்கு மேல வந்து வாக்குப்பதிவு முடிஞ்சு காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல். அப்ப என்னென்ன ம். நடக்கலாம் அந்த நவீன யுகத்துல? இப்ப இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. முக்கியமானது வந்து தெலுங்கானால சந்திரசேகர ராவுக்கு வந்து 2 நாள் பேசக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. ஆனா மோடி என்னென்னலாம் பேசினாரு? மத ம். பிரிவினைய பேசுறாரு. இஸ்லாமியர்கள வந்து ஜிகாதிகள்ங்கிறாரு. ம். வந்தேரிகள்ங்கிறாரு. இது என்னென்னலாம் பேசுறாரு. ஆமா. ஆனா என்னன்னா இவங்க நட்டாவுக்கு நோட்டீஸ் விடுறாங்க. அந்த கட்சி தலைவருக்கு. ம். 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 ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த பயத்துல இதெல்லாம் தான் கார்கே அவருடைய கடிதத்துல ரொம்ப தெளிவா அவர் சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ம். ஜனநாயகத்துக்கே ஆபத்து. உங்களுடைய நடவடிக்கைகள். அப்படின்னு. ஆனா அத அவங்க என்ன அது வந்து இன்னொரு பிஜேபியோடைய இன்னொரு பிரிவா தானே ம். செயல்படுது. தனி விங் அது. தனி இவங்க அந்த மாரி தான் இருக்கு அது. எலக்ஷன் விங். இவங்க ஆமா. அப்படிங்கிறப்ப அவங்க ம். வந்து இல்ல கார்கே மேல தான் தப்பு. இவரு பொய்யான குற்றச்சாட்ட சொல்றாரு. இவங்க ம். வந்து இது வந்து ஒரு ஜனநாயக முறையே இழிவுபடுத்துற மாரி இருக்காருன்னு ஒரு அரசியல்வாதி மாதிரியான ஒரு பதில குடுத்திருக்குது தேர்தல் குடுத்துருக்காங்க. ஆணையம். ம். தவிர இந்த தேர்தல் ஆணையமே தேர்தலுக்கு முன்னாடி தானே வந்து ஆட்கள போடுறாங்க. ஆமா. அதுக்கு அதுல இருந்தவங்களுக்கு என்ன அந்த பொறுப்பாளர்களுக்கு என்ன தெரியும்? என்ன ஏது ஒண்ணும் புரியல. நமக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஆள போட்டுரு அவ்வளோதான் நடக்கிறத பார்த்துக்கும். ம். ஸோ அதனால கார்கேவுடைய அந்த ஒரு அச்சம், அவருடைய கடிதம் நியாயமான விஷயம். ஆமா. ம். அதே மாரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வழியா ஜாமீன் பெற்று வந்துட்டாரு. அதுவும் கிட்டத்தட்ட 1 மாசம் கிட்ட தான் ஜாமீனே குடுத்துருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பேசியிருக்காரு, "நான் திரும்பி வந்துட்டேன். சர்வாதிகாரத்துக்கு எதிரா நான் போராட போறேன்." அப்படின்னு அவரு சூளுரைச்சிருக்காரு. இவரோட இதுக்கு மேல ஒரு பிரச்சாரம் போனாலோ, இவர் பேசுற பேச்செல்லாம் மக்கள் மத்தியில நல்லா எடுபடும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா எடுப்படும். அதுக்கு முன்னாடி இவருக்கு ஜாமீன் குடுத்தப்ப உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்த நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ம். எதுக்கு 2022ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க? ம். தேர்தல் நெருக்கத்துல ஏன் கைது பண்ணீங்கன்னு கேட்கறாங்க. ஆமா. ம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணனால தேர்தல் முடிஞ்சு பண்ணலாம். ம். அப்ப ம். இதுல ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது நீதிமன்றத்துக்கே தெரியுது. தெரியுது. ம். அது ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஜனநாயக கேடான ஒரு விஷயம். ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்தவர், ஒரு மாநில முதலமைச்சர், யூனியன் பிரதேச முதலமைச்சர். ம். அவருடைய பிரச்சாரம் இந்த தேர்தல்ல முக்கியத்துவம் பெறுங்கிறது தெரியும். தெரிஞ்சே ஒருத்தர முடக்குறது இருக்குல்ல. இப்ப ஆமா. தேர்தல்ங்கிறத வச்சு தான் வந்து இந்திய ஜனநாயகமே இருக்கு. அதானே சொல்றோம். ஆமா. அப்ப அந்த தேர்தல்லயே அவங்க எந்த அளவுக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிறதும் இது உச்சநீதிமன்றத்துடைய கண்டிப்புன்னே சொல்லலாம். இந்த கேள்வி ம். இருக்குல்ல. இந்த ம். கேள்வி வந்திருக்குனால அவர் கண்டிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிச்சிருக்கு. எந்த ம். அளவுக்கு சொல்றது அது ஒரு பக்கம். அடுத்தது இது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, இதிலும் பிஜேபி தன் தலையில தானா மண்ண வாரி போட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ம். ம். சாதாரணமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெல்லியா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், இப்போ வந்து ஆம் ஆத்மி ஆட்சி, செல்வாக்குள்ள பூமி பகுதி. ஆமா. அத தாண்டி பார்த்தா குஜராத் முதற்கொண்டு மாநிலங்கள்ல வந்து ஆம் ஆத்மிக்கு குறிப்பா கெஜ்ரிவாலுக்கான ஒரு மரியாதை இருக்கு. ம். இப்ப ம். அந்த மரியாதை கூடியிருக்கு. கூடியிருக்கு. ம்.
இப்ப நீதிமன்றம் கேட்டதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப வந்து வேணும்னு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அது பாமர ம். மக்கள் எல்லார்ட்டயுமே பரவி இருக்கு. ம். அப்ப இவரும் சொல்றாரு சர்வாதிகாரத்தை எதிர்த்து போறோம்னா, அவருடைய பிரச்சாரம் இருக்கு இல்லையா? அவர் வந்து பிரச்சாரம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அமலாக்கத்துறை அங்க வந்து சொல்லுது நீதிமன்றத்துல, இவரு வந்து பிரச்சாரம் பண்ணுங்கிறது ஒண்ணும் அடிப்படை உரிமை கிடையாது. ம். அது என்னது இது? சர்வாதிகாரத்துடைய இது தானே இது. ஆமா. அவங்க வாதம் வைக்கிறாங்க. இவருக்கு ஜாமீன் தர வேணாம். அவர் எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? பிரச்சாரம் ம். பண்றதுக்கு வந்து இதெல்லாம் அடிப்படை உரிமை கிடையாது. சட்ட ரீதியான உரிமை கிடையாது. இது அ. அடிப்படை உரிமை இது. ஆமா. இந்திய குடிமக்கள் ஒவ்வொருத்தனுக்குமே இருக்கு. யாருக்கு வேணாலும் நீ ஓட்டு போடலாம். எந்த கட்சிக்காக வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம். கட்சி ம். உறுப்பினரா இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது இந்திய ஆமா. சட்டப்படி. ஆனா, இவங்க இந்த மாரி பண்றாங்க. இந்த சூழல்லேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா, கெஜ்ரிவால் அவருடைய பேச்சுக்கு இன்னும் வீரியம் அதிகரிச்சிருக்கு. அவரு பேசுற பேச்சுக்கு ம். மக்கள் அத இன்னும் கூடுதலாக, கூர்மையாக காது கொடுத்து கேட்பார்கள். அது பிஜேபிக்கு இன்னொரு பெரிய மைனஸ். ஓகே. மேற்கு வங்கத்தில பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸோட நிர்வாகி சந்தேஷ் காளி, ம். அவர் மேலயும் வந்து ஒரு பாலியல் புகார் வந்து கிளப்பியிருக்காங்க. இது வந்து பாஜகவா கிளப்பி விட்ட ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அத விசாரிச்சீங்களா? என்ன அது தகவல்? அது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமத்த சேர்ந்த பெண்கள் இந்த மாரி திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் வந்து எங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்லி வருது. இத பிஜேபி மிகப்பெரிய அளவுல பிரச்சாரமா கொண்டு போறாங்க. ம். இது பெரிய தலைகள் வரைக்கும் பேசுறாங்க பிஜேபில. இது மாரி பாருங்க திரிணாமுல் காங்கிரஸ்காரங்க இவங்க இந்த மாரி பண்றாங்க அப்டின்ட்டு. ம். ஆனா, ஒரு ஸ்டிங் ஆப்பரேஷன்ல வந்து இது உண்மை வெளிப்படுது. ம். வெறும் பிஜேபி முக்கிய பிரமுகர்கிட்ட இவங்க இது மாரி ஸ்டிங் ஆப்பரேஷன் எடுக்குறாங்க. எடுக்கிறப்போ வந்து அவரு சொல்றாரு, "நாங்க தான் ஏற்பாடு பண்ணோம்." அப்டின்னா ஆ. அது ஒரு விஷயம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் அந்த மாரி புகார் குடுத்த பெண்களே நம்ம பிஜேபிக்காரங்க மிரட்டி புகார் குடுக்க வச்சாங்க. 3 பேர் குடுத்ததுல 2 பேர் அந்த மாரி சொல்லி வெளிப்படையா ம். சொல்லிட்டாங்க. குட்டு வெளிப்பட்டுருச்சு. குருட்டு வெளிப்பட்டுருச்சு. அப்ப ம். இதுலருந்து வெளிப்படையா தெரியுது. இது வந்து வேணுன்னே வந்து இவங்க இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க. ம். பிஜேபி இன்னும் சொல்லப்போனா, அ பாஜக தரப்புல வந்து நம்ம பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுன்னு சொன்னா, எத்தன சொல்றது? இந்த 10 வருடங்கள்ல. பாஜக ஆமா, மட்டும் இல்ல, பாஜகவுடைய கூட்டணி இந்த ரேவண்ணா விஷயம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகால, ஆமா. எவ்வளோ விஷயங்கள். ஆனா ம். இவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்ட ஒருத்தர்ட்ட சொல்லி, ஒரு கட்சிய அழிப்பதற்கான விஷயத்த பார்க்குறாங்க. அது அம்பலம் ஆயிடுச்சு. ம். ஆனா இதுவும் வந்து பிஜேபிக்கு எதிராக போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ம். ஆனா அதே மேற்கு வங்கத்திலோட ஆளுநர் மேலயும் இந்த புகார் இருக்குல்ல. ஆமா. அவர் வந்து லோக்கல் போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. ஆளுநர் மாளிகைக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்லாம் பேசுறாரு அப்படின்றாங்களே. இது வந்து ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு விஷயம். ஏன்னா, ஒரு ஆளுநராக இருந்தாலும், அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி அவரே சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு நாள் போனோம். அவர் ஒரு மாதிரி பேசினாரு, இது பண்ணாரு. பிடிக்கல வந்துட்டேன். மறுபடி இந்த வேலை விஷயமா என்னால துணைக்கு ஒருத்தர அழைச்சிட்டு போனேன். அவர வெளியில நிறுத்தி வச்சுட்டு பேசுறப்பயே எனக்கு தவறா நடந்துக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணாருன்னு சொல்லி ம். புகார் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு இருக்கிறப்ப, காவல்துறை இத அந்த மேற்கு வங்க காவல்துறை இத புகார பதிவு பண்ணி, அதுக்கான விசாரணை நடத்தினா, விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டியது தான் ஒரு உடைய வேலை. ஆமா. ஆனா என்னன்னா, போலீஸே வந்து ராஜ்பவன் வரக்கூடாது. ம். ராஜ்பவன் ஊழியர்கள் கூட வந்து போலீஸ்ட்ட அது மாரி சம்மந்தமா எதுவும் பேசக்கூடாது ம். அப்படின்னு. சிசிடிவி கேமரா வந்து என்ன நடந்தது என்னங்கிறத நான் எடுத்து பொதுமக்கள்லாம் எனக்கு வந்து இது பண்ணுங்க. மெயில்ல ம். உங்கள பத்தின தகவல் அனுப்புங்க. அதுல 100 பேர செலக்ட் பண்ணி நான் வந்து சிசிடிவி ஆனா போலீஸ்க்கு போட்டு காட்ட மாட்டேன். ம். குலுக்கல் அப்ப முறையில போடுறாரா? குலுக்கல் முறையிலயா? அது என்ன அது? இத ஒட்டி தமிழ்நாட்டுக்கும் வரணும். இப்ப நிர்மலா தேவி வந்து கைது செய்ய பேராசிரியை மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களுக்காக கல்லூரி மாணவிகளை வந்து தவறான வழிக்கு இழுத்துச் சென்றாருன்னு சொல்லி ஒரு ஆமா, குற்றச்சாட்டு அப்படின்னு. அந்த மிக உயரிய இடத்துல இருக்கிறாரு யாரு அப்படின்னா, ஒரு கிசுகிசு பாணியில கிண்டி பக்கம் தான் கை காட்டுனாங்க எல்லாரும். ஆமா. அப்ப உள்ள ஊடகத்திலும் வந்தது. ஆளுநர். ம். அப்ப இந்த விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம அத சொல்றோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அ அம்பு வந்து சிக்கியிருக்கு. எய்தவன் ம். யாரு? யாருக்காக அந்த பெண்கள வந்து இந்த மாரி கல்லூரி மாணவிகள வந்து தவறான முறையில பயன்படுத்த முயற்சி பண்ணாரு அப்டின்னா, யாருக்காகங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கேள்வி. அதுக்கான விடை கிடைக்கவே இல்ல. ம். இங்கேயும் கூட பாலியல் ரீதியான விஷயம்னா ஒரு அப்பயாவது சார்பா வேற தான் இருக்கு. கவர்ன்மெண்ட் இருந்தது. ஆமா. ஏடிஎம்கே இப்ப கவர்ன்மெண்ட் திமுக இருந்தது. ஏன் இந்த அ மாரியான ஒரு இத எடுக்குறாங்க அப்டிங்கிறது தெரியல. இது ம். திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் தான் அது. ம். நம்ம அதை சொல்றப்ப இதையும் சொல்லணும். சொல்லி தான் ஆவணும். காங்கிரஸ்ல சாம் பிரிட்டோ அவர் வந்து பேசினது பெரிய சர்ச்சையாயிருக்கு. அத வந்து பெருசா எடுத்துட்டு போறாங்க எல்லாரும். ஆனா அது தென் மாநிலங்கள்ல எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட முடிஞ்சுச்சு எல்லா எலக்ஷனும். ஆமா. இதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஃபீல்டுல? அவர் நிச்சயமா பேசு அது ஒர்க் அவுட் ஆகாது.
ம். அவர் அவர் சொன்னதே என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே மாதிரி தென் மாநிலங்கள் இருக்கிறவங்க வந்து ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்கிறாங்க, வட மாநிலம் இருக்கிறவங்க மேற்கத்தியர்கள் மாதிரி இருக்கிறாங்க, வடகிழக்கில் இருக்கிறவங்க சீனர்கள் மாதிரி இருக்கிறாங்க. ம். இப்படி ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கிறோம், உணவு பழக்கம் வேறையா இருக்கு, இதை தாண்டி ஒற்றுமையா இருக்கிறோங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ம். ம். இதுல வேற எந்த ஒரு உதாரணத்தையும் எடுத்துக்கல. மோடிக்கு வந்து என்னன்னா, அது என்ன ஆப்பிரிக்கர்களுடன் ஒப்பிடுவதா? ஏன் ஆப்பிரிக்கன்னா கேவலமா? ம். அப்ப அதுலயே அவருடைய நிறவெறி தான் தெரியுது. நம்ம சொல்றோம் ஒரு ஆமா, ஆமா. மனு விஷயம் அதெல்லாம் நம்ம சொல்றோம். சனாதனம்ங்கிறோம். இதுதான் சனாதனம். ம். இதுதான் வெளிப்பட்டிருக்கு. இத தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். ம். இது அதே போல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மணிசங்கர் ஐயர் சொல்லியிருக்கிறார். பாகிஸ்தான் கூட வந்து விரோதமே காட்டாம ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது நல்லது. இல்லன்னா ஒரு அணுகுண்டு மாரியான விஷயங்கள் நடந்துச்சு, வீசுனாங்கன்னா இதா இருக்கும்னு சொல்லி அவருடைய ஒரு கருத்த சொல்லியிருக்கிறாரு. ஆமா. ஒரு பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு? இந்த 2 விஷயத்திலயுமே காங்கிரஸ் தான் பின்தங்கிருச்சுன்னு நான் சொல்லுவேன். காங்கிரஸ் மேல என்ன தவறுன்னா, இது ம். எங்க கருத்து இல்ல, எங்க கருத்து இல்ல. அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்கள கை கழுவி விடுறது இருக்குல்ல. ம். சாம் வந்து விலகிட்டாரு, ஆ. ஒதுங்கிட்டாரு. இது எதுக்கு இது தேவை? அதாவது அவங்க பேசுனது இந்த நேரத்துல தேவையானா தேவையில்ல தான். ஆனா தேவையில்ல. ஒரு கருத்துரிமை இருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது சரியா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணும் தவறு இல்ல. ம். ஆமா, ம். எங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்க, அவங்க கருத்துரிமை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லங்கிற மாரி போனா பரவால்ல. காங்கிரஸ்ல நலிவிடுச்சு. இது தேவையில்லாம வந்து பாஜகவுக்கு கிடைத்த ஒரு சின்ன வெற்றின்னு வேணா சொல்லலாம். காங்கிரஸ ம். கலக்கமடைய வைத்தது. ம். ஆனால் ம். மக்கள் மத்தியில இது எடுபடாது. எடுபடாதுன்றீங்க. நிச்சயமா எடுபடாது. ம். அதே மாரி ராகுல் பேசும்போது சொல்றாரு, "எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப அடுத்த முறையா வந்து பிரதமரா ஆக முடியாது மோடி." அப்படின்னு உறுதியா சொல்றாரு. எத வச்சு சொல்றாரு அவரு? நிச்சயம் இப்ப பாஜகவுடைய பதட்டத்த வச்சே எல்லாருமே சொல்லலாம். அதுல ராகுலும் சொல்றாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ம். அந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்தப்பயே இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அதாவது இப்போ முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்த மாநிலங்கள்ல, கடந்த முறையும் இவங்களுக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இல்ல தான் ம். ம். பாஜகவுக்கு. ஆனா இந்த முறை இன்னும் செல்வாக்கு குறைவு, சீட்டு குறைவுங்கிற தகவல்கள். ம். இப்படி அடுத்த கட்ட தேர்தல் வருது. இப்ப ஆமா. அதுலயும் பார்த்தா இவங்களுக்கான ஒரு மைனஸ். அதனால தானே இவரு வந்து பயந்து போய் இவரும் அமித்ஷாவும் உள்ளிட்ட தலைவர்களும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. ம். ம். நம்ம ம். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு 10 வருஷத்துல என்ன செஞ்சோம், இல்ல அடுத்தது என்ன செய்ய போறோம், அதெல்லாம் இல்ல. வேலை வாய்ப்புல இல்ல. அத பத்தி பேசல. இப்ப சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாநில தேர்தல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா 5,00,000 பேர இங்க இருந்து நான் அயோத்திக்கு அழைச்சிட்டு போறேன். 5,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு குடுக்கன்னு சொல்லுனா அதுக்கு துப்பு இல்ல. ஆ. இல்ல ஒரு 5,00,000 பேர் மாணவர்களுக்கு நாங்க வந்து மதிய உணவு திட்டம் வைப்போம். இல்ல எல்லா மாணவர்களும் செய்யணும். ஆமா. குறைஞ்சபட்சம் ஒரு ம். 5,00,000 பேர் மாணவர்களுக்கு செய்வோம். இவங்க 5,00,000ன்னா அயோத்திக்கு தான் அழைச்சிட்டு போறேங்கிறான். அது அது எவ்வளவு ஒரு அவங்களுக்கே தெரியாதா? தெரியாதா? அது அது ஒரு விஷயமா அது? அது என்ன ஒரு இந்த பயம் இருக்குல்ல, இத ம். ராகுலுக்கு வந்து கரெக்ட்டா கணிச்சு அதெல்லாம் 2 இடத்துல அவர் சொல்லிட்டாரு பிரச்சாரத்துல. ம். நீங்க 300 இடம், 400 இடம்ங்கிறீங்க. 150 இடம் எடுக்கிறீங்களா இல்லையா பார்ப்போம். ஆ. அப்படிங்கிற அளவுக்கு இப்ப அதாவது இவங்க அடிச்சு விளையாடவும், ம். டிஃபென்ஸ் அஃபென்ஸ் கேம் மாரி இருந்த நிலைமை மாறி, ஆ. இப்ப ராகுல் காங்கிரஸ் தரப்புல அடிச்சு விளையாட அடிச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ம். மீதி இருக்கிற கட்ட தேர்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு அலையை ஏற்படுத்தும் அது. ஒரு ம். பக்கம் இவங்க பம்முறது ஆமா. நெகட்டிவ். இன்னொரு பக்கம் இப்ப ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் தலைவர் வந்து எகிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ம். காங்கிரஸுக்கு பெரிய பிளஸ். எதிர்பார்த்ததை விட கூடுதலான இடங்களை காங்கிரஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ம். குடும்பத் தலைவர்களுக்கு ரூ. 1000 அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான திட்டமா எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 5,500 கோடி ரூபாய் அளவுக்கான கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்புல இருந்து மீட்டிருக்காங்க. மீட்டுருக்காங்க.